பெரியவரே கிளம்புனாரே கடைசாம எடுத்து வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்னு? சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவ, மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும். மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலைப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்கு திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டது கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம போயிட்டியா பாபா? ஐயோ, மாலை போட்டு வரவேற்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய பாபா. எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாபா முழிப்ப? லட்சுமிபதி லட்சுமிபதி, அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க. என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி, இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர், மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா.
அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதையும் அவனுக்கே வச்சிரா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லைங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆஹா, அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. டே லட்சுமதி, இங்க வாடா. என்னக்கா? அக்காவா? பெரிய அக்கா. அக்காவை பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன்? என்னக்கா இப்படி கேட்டுட்ட? மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல, நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ளதை அள்ளிட்டு வந்திருப்பனே. டேய், நான் எனக்காடா கேட்டேன்? உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா. தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்ச நீ? இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ ஒண்ணும் செய்ய வேணாப்பா. இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்திரன் இவரு, போடா. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய், போடா போடா. மூஞ்சிய பாரு. ஏன் மாமா தெரியல? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. நீ என்ன புடவை கட்ட போறேன் தமுக்கு அடிச்சிட்டு வந்த? சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேன்னா? ஐயோ போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை பிடிச்சிருக்கா பாரு. எது மாமா? பாட்டி எனக்காக கொடுத்து அமிச்சாங்களா? யாரா இவ? பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. நல்லா இருக்கு மாமா. செலக்ஷன் யாரு? ஐயாதான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து புடவை. உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்கா, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? அவளா ஓடுறா? அவளை பிடிச்சிருக்கிற மாமா ஆசா அவளை அப்படி ஓட வைக்குது. நான் தான் மாமா, தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுலயே வளர்க்குவாரு.
நீ சேர்த்து விளக்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். ஏண்டா தண்ட முண்டங்களா, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலே மந்திரிக்கணும்டா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. ராவைக்கு சோத்துக்கு வா மகனே, அகப்பைய திருப்பி பிடிக்கிறேன். மன்ற மாடா இது, மட மாதிரி இருக்கு. என்னங்கடா இது? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போற. நிஜமாவா? எங்க வீட்டுல இதே கூத்துதான். பின்ன என்ன, கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க. இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? ஏய், நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், எவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னே, படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ, சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டரு, அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காம ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு, நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாம்டா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க, ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா போயிட்டு. அப்பா, உங்களை பிரிச்சு நான் எப்படி பார்ப்பேன்? ஏன் இதயமே படபடபடன்னு துடிக்குதுப்பா. சுத்ரா சுத்ரா ரீல் சுத்ரா. யோ சிங்காரம், அவனை நீயா அனுப்புறியா இல்ல நாங்களா அனுப்பட்டுமா? யோ, எங்க அப்பா கிட்ட பேச உனக்கு இல்லையா? நீ என்ன குறுக்கால? குறுக்க பேசுறதுக்கே குதிக்கிறே தம்பி. என் மகன் குறுக்குடைஞ்ச ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கானே, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் சார், எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா? முதல்ல என்னமோ சாதாரணமா தான் அடிச்சிருக்கான். எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் குறுக்கையே உடைச்சிருக்கான். அவன் செய்வான் செய்வான். அப்பா, எனக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லி 1 மாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப வாங்கின டிக்கெட் வீணா போயிருமேடா. அப்பா, 1 மாசமா? இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவாயா? பெண்ணங்கறைய உன் தங்கச்சியை வீட்டோட வைக்க முடியல, நீ என்ன நியாயம் பேசுற? பாரியா, சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேசாம பாத்தியா? என்ன திமிர உனக்கு? யோ பட்டாளா, நீ ரொம்ப பேசுற. இங்க வாயே. என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி, அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான். அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான் சொல்லு. ஏண்டி, ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே வில்லையே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி, என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலி வேஷம் போடுறவளாச்சே, அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா.